ஹாய், இது உங்கள் கௌசல்யா கிச்சன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான அழுத்துங்க, வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஃப்ரெண்டான முறையில் பாஸ்தா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்: ஒரு கேரட், உருளைக்கிழங்கு, முட்டைகோஸ், 4 பச்சை மிளகா, தேவையான துண்டு இஞ்சி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்குலாம் துருவிக்கிங்க. உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைகோஸ் 3த்தையும் துருவிக்கிங்க. பச்சை மிளகாய், இஞ்சி துண்டு துருவி வச்சுக்கோங்க. அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து பாஸ்தாவை கொட்டி லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரம் இல்லாத டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திரும்ப கேட்பாங்க. ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம், ஆஃபீஸ்க்கும் கொடுக்கலாம். ஃப்ரீ டைம்லையும் செஞ்சு சாப்பிட்லாம். ஆரம்பிக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கும் வேணும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெயே போதும். கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, இஞ்சி துண்டு போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டே இருங்க. வதக்கிக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் கேரட் துருவலை போட்டுக்கோங்க. கேரட் துருவலை போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. எண்ணெயில் நல்லா வதக்கி, இந்த கேரட், உருளைக்கிழங்கு இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களும் நல்லா ருசியாக சாப்பிடுவாங்க. அடுத்தது நம்ம துருவி வச்ச முட்டைகோஸையும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கிங்க. எனக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நான் டெய்லியும் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போடுறேன். உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து அனுப்புகிற மாதிரி, சின்ன பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு போடுறேன். வதங்கி வந்ததுக்கப்புறம் சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு திட்டமாக தண்ணியை ஊற்றி, அந்த காய் வேகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்குங்க. வதங்கி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்த உடனே கொஞ்சம் அந்த காயெல்லாம் வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, அடுத்து வேணும்னா நம்ம காரப்பொடி போட்டுக்கலாம். அப்படி வேணான்னா விட்டுடுங்க. பச்சை மிளகா நம்ம போட்டுக்கோம். அந்த பச்சை மிளகாவோட காரமே போதும். அடுத்தது நம்ம எடுத்து வச்ச பாஸ்தாவை போட்டு நல்லா அந்த மசாலாவில் படுற மாதிரி கிளறிக்கலாம். கிளறிக்கிட்டு அது நல்லா பட்டு கிளறிக்கணும். கிளறினா தான் நல்லாயிருக்கும். இதை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். சாப்பிட்டுட்டு மறுபடியும் உங்களை செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. கொத்தமல்லி இலையை மேலே தூவிக்குங்க, வாசனையாக இருக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த உணவு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தினமும் வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.